الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله ان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد நாம் ஒவ்வொருவருமே எந்த ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டாலும் அடைய வேண்டும் என்றாலும் அதில் சிறந்தது என்ன உயர்ந்தது என்ன என்பதை இலக்காக கொண்டு அதை அடையக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நம்மிடத்தில் போதுமான அளவுக்கும் அதிகமாக பணம் இருக்கிறது என்றால் எந்த ஒருவருமே சாதாரண ஒரு குடிசை வீடோ அல்லது சிமெண்ட் ஷீட் போட்ட வீடோ தகரம் போட்ட வீடோ யாரும் கட்ட போகிறது கிடையாது. இல்லை என்ன செய்வாங்க, எனக்கு என்ன தேவை அதை விட அதிகமாக உயர்ந்தது சிறந்தது ஆசைப்பட வேண்டும், அதை நாம் அடைய வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குமே உள்ள ஒன்றாக இருக்கிறது. உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுமே இதற்கு விதிவிலக்கு கிடையாது. அது வீடு கட்டுவது மட்டும் கிடையாது, நம்ம வியாபாரம் செய்கிறதாகட்டும், நம்மளுடைய நல்ல ஒரு நண்பரை தேர்ந்தெடுக்கிறது, மனைவியை தேர்ந்தெடுக்கிறது, ஏன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அது உயர்ந்தது என்ன சிறந்தது என்ன, அது அடைய வழிகள் இருந்தால் சக்தி இருந்தால் முயற்சி செய்தால் கிடைக்கும் என்றால் அதை தான் விரும்புவான், அதை தான் அடைய வேண்டும் என்று நினைப்பான். ஆனால் என்னவோ இஸ்லாம் ஈமான் என்று வரும் பொழுது மட்டும் நம்மில் அதிகமானோர் நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், நான் முஸ்லீம் தான் என்பதோடு நாம் நிறுத்திக் கொள்றோமே தவிர அல்லாஹ்வை நாம் எவ்வாறு நம்ப வேண்டுமோ அவ்வாறு உறுதியாக அசைக்க முடியாத நம்பிக்கையாக ஒவ்வொருவரும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். நான் செய்யக்கூடிய அடிச்சாட்டியங்களுக்கு, நான் செய்யக்கூடிய பாவங்களுக்கு, சிறிய பெரிய அனைத்து பாவங்களுக்குமே ரப்புல் இடத்துல நாளைக்கு நான் பதில் சொல்லி ஆக வேண்டும். மறுமை நாள் என்பது நிச்சயமான ஒரு உண்மை. சிறிதும் கூட சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் 100% அச்சு கசகம் அப்படியே நம்புறோமா? அல்லாஹ் தூதர் அனுப்பியது உண்மை, அல்லாஹ் வானவர்கள் அவனிடத்தில் வைத்திருப்பது உண்மை, வேதங்கள் உண்மை என்பதெல்லாம் ஒரு ஒரு மாணவனுக்கு ஸ்கூல்ல ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்தா அப்படியே ஈமான் எதெல்லாம் ஈமான் சொல்லணும் 1 2 3 4 அப்படி நம்பரை போட்டு அப்படியே வாசிச்சு ஒப்பிக்கிறது கிடையாது. ஈமானுங்கிறது உள்ளத்துல ஆழமா பதியணும்.
பதிகிறதுனா என்ன? அசைக்க முடியாது. இப்போ நான் உங்களை பார்க்கறது, நீங்க என்ன பார்க்கறதுங்கிறது எவ்வளவு சாதாரணமான உண்மை, அதே நேரத்தில் நம்ம மறுக்க முடியாத உண்மை. இல்லைங்க நான் உங்களை பார்க்கல, நீங்க என்ன பார்க்கணும் யாரும் சொல்ல முடியுமா? ஒருத்தர் வந்து சொன்னா அவனை நீங்க நம்புவீங்களா? இவ்வளவு யதார்த்தமாகிறது இல்லை. அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்பிக்கையில் அடையும். உறுதியான நம்பிக்கை என்றால் அந்த நம்பிக்கை யதார்த்தமாகி விடுகிறது. அது இல்லாம அது எப்படி இருக்க முடியும்? அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு உறுதிமிக்கதாக நாம் ஆக வேண்டும். அப்படி உறுதிமிக்க மூமின்களாக, மூமின் முஸ்லிம்களாக நாம் இருப்போமே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் கூறி காட்டுகின்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், மூமின்கள் அல்லாஹ்வை அசைக்க முடியாத வகையில் நம்பிக்கை கொண்டவர்கள், எங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்று கூறக்கூடியவர்கள், தும்மஸ்தகிம், அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு என்று சொல்லி அதில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கூறி காட்டுகின்றான், ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு வபஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன். மலக்குமார்கள், வானவர்கள் அவர்களிடத்தில் நீங்கள் எதற்காகவும் அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு சுவனம் உண்டு என்ற நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான். இதற்கு அவர்கள் செய்தது என்ன? அப்படியே அமல்களுடைய பட்டியலாக போட்டுட்டு போல என்ன சொல்றான் அல்லாஹ் சொல்றான், ரப்புனுல்லாஹ், எங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்று சொல்லிட்டு தும்மஸ்தகிம், அதில் உறுதியாக இருப்பது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான். அந்த மாதிரியான நிலையில் நாம் இருக்கிறோமா என்பதை நம்மை நாமே ஆய்வு செய்ய கடமைப்பட்டுள்ளோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு விளக்கமாக அதே போன்ற ஒரு அழகான முறையில பாடம் எடுக்கிறார்கள். ஒரு தோழர் வந்து கேட்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து என்ன கேட்கிறாங்கன்னா, குல்து யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, குல்லி ஃபில் இஸ்லாமி கௌலன் லா அஸ்அலு அன்ஹு அஹதன் பஅதக் அவ் கைர், உங்களுக்கு பிறகு வேறு யாரிடத்திலுமே இஸ்லாத்தை பற்றி விளக்கம் கேட்க தேவையில்லாத அளவுக்கு உங்களிடத்துல இப்போ கேட்குறேன், அதுக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த பதில், அந்த அறிவுரை, அதை தாண்டி வேறு உங்களுக்கு பிறகு யாரிடத்திலுமே கேட்க அவசியமே இல்லாத வகையிலான ஒரு அறிவுரையை, ஒரு அழகான போதனையை எனக்கு நீங்க சொல்லுங்க என்று அவர் கேட்கிறார். அப்போ இதுக்கு பின்னாடி யாருக்குமே கேட்கக்கூடாது அப்படின்னா என்ன செய்வாங்க? நம்ம ஊர் அலிம்சா கேட்கறதுக்கு பல செட்டிங் இருக்கு அப்படின்னா கூட என்ன செய்வாங்கன்னா, ஒரு பயானுங்கிறது 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் போட்டு அறுத்து காதுல ரத்தம் வந்துடுது, கல்லுறது ரத்தம் வர அளவுக்கு. ஆனால் எனக்கு இவர் கேட்குற கேள்வி எப்படி இருக்கு? உங்களுக்கு பிறகு யார்ட்டையுமே கேட்கக்கூடாது, உட்காருப்பா ஒரு வீட்டில் சொல்லிட்டு வந்துடு, ஒரு 6 நாள் ஒரு நாள் இங்கே உட்காருன்னு சொல்ல அப்படி கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் சுருக்கமாக பேசக்கூடியவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 மணி நேரம் பயன் பண்ணல, 1/2 மணி நேரம் பயன் பண்ணல, 1/4 மணி நேரம் பயன் பண்ணல, 5 நிமிஷம் பயன் பண்ணல, 2 வார்த்தை தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? குல் ஆமன்து பில்லாஹி தும்மஸ்தகிம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் இல்லையா, முன்னாடி நம்ம சொன்னோமே 41வது அத்தியாயத்தில் ஃபுஸ்ஸிலத்தினுடைய 30வது வசனத்தில் இடம்பெறுகிறது. அதே போல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வை நம்பினேன், அல்லாஹ்வை உறுதியாக அசைக்க முடியாத வகையில் நான் நம்புகின்றேன், தும்மஸ்தகிம். அப்படி உண்மையா சொல்லிட்டியா, பிறகு அதில் நிலைத்து உறுதியா இந்த தன்மை இருந்து விட்டால் போதுமானது. வேற எல்லாம் இஸ்லாம் ஈமான் எல்லாம் அதை சார்ந்த அனைத்துமே உங்களை நோக்கி வரும், புறந்தோடும். நீங்கள் என்ன இருக்கணும் என்றால், அல்லாஹ்வை நம்பினேன் என்பது அவனுக்காக இவனுக்காக சொல்றது கிடையாது. எனக்கு என்னுடைய ரப்பு இருக்கிறான், ரப்பை அஞ்சி கொஞ்சம் கூட சின்ன அளவுக்கு கூட சந்தேகமே இல்லாத வகையில உறுதிமிக்கவர்களாக அல்லாஹ் இருக்கின்றான், அல்லாஹ்வை நான் நம்புகின்றேன் என்று சொல்லி அதில உறுதியாக இருப்பதை குறித்து தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறுகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக சும்மா நாம சொல்லிடலாம், அல்லாஹ்வை வந்துட்டு நம்ம உறுதியாக நம்பிக்கை கொள்வது என்பது சும்மா ஒருத்தர் கேள்வி கேட்டால் சொல்வது, சரியான பதில் சொல்வது அப்படிங்கிற மாதிரி விஷயம் கிடையாது. நம்ம எவ்வளவு நாட்கள் வாழ்கின்றோமோ அவ்வளவு நாட்களுமே நம்முடைய வாழ்நாளில் அதை நிரூபிக்கக்கூடியவர்களாக, அதை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருப்போமே ஆனால் தான் நாம் தும்மஸ்தகிம், அதாவது நாம் உறுதியாக இருக்கின்றோம் என்று அர்த்தமாகும். இப்போ நம்ம கேட்டால் எல்லோருமே அல்லாஹ்வை நம்புகின்றோம்னா இங்கே இருக்க யாரும் ஆமான்னு தான் சொல்லுவோம், என் தர்காவுக்கு போகிறவங்க கூட ஆமான்னு தான் சொல்லுவோம். அப்போ எங்கே தான் வித்தியாசப்படுகிறது? சரி, இஸ்லாம் சரியான குர்ஆனுடைய ஆயத்துக்கள், குர்ஆன் வந்து இஸ்லாம் ஆதாரபூர்வமா ஹதீஸ் தான் இஸ்லாம் என்று நம்ம சொல்றோம். இதனால பூர்ணமாகி விடுமா? இப்படி சொல்லிவிட்டா போதுமா? அப்படி கிடையாது. இது வந்து முதல் படி. இதுதான் சரி, அதுதான் தவறு என்று அறிந்து கொள்வதற்கு குர்ஆன் மட்டும்தான் மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான ஹதீஸ், குர்ஆனுக்கு முரணில்லாத ஹதீஸ்கள் மட்டும்தான் மார்க்கம் என்று விளங்கிக் கொள்வது அடிப்படையாக இருக்குது. ஆனால் சொல்லிவிட்டா எல்லாம் ஓகேவானா? கிடையாது. ஏன்? அல்லாஹ் திருக்குர்ஆன்ல கூறி காட்டுகின்றான், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ. மனிதர்களாக படைக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவருமே இஸ்லாத்தை ஏற்றவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை ஏற்காதவர்களாக இருந்தாலும் சரி, அனைவருமே துன்பத்திற்கு உள்ளாக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், சோதிக்கப்படக்கூடியவர்களாக தான் இருக்கின்றார்கள்.
அப்போ அப்படியா அந்த நேரத்தில் அல்லாஹ் திருக்குர்ஆன் என்ன சொல்கின்றான் என்றால், நாம் உங்களை சோதிப்போம், ஒவ்வொருவரையும் சோதிப்போம். நான் அல்லாஹ்வை நம்புறேன், ரசூலுல்லாஹ் நம்புறேன் அப்படின்னு சொன்னா அப்படியே உலகம் வாழ்க்கை அப்படியே சொர்க்க பூஞ்சொலியாகலாம் மாறிடாது. மற்ற மதங்கள் சித்தாந்தங்களில் சொல்வதை போல இவரை நீங்கள் இரட்சகர்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள், இவர் தான் உங்களுக்காக மரணித்தார் என்று சொல்லுங்க, உங்க வாழ்க்கையே சூப்பராக இது இந்த கப்சாக்கெல்லாம் கிடையாது. நீ அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாலே ஆனால் இந்த உலகத்தில் நீ சூப்பராக வாழ்ந்துக்கலாம், எல்லாம் அப்படியே எல்லாம் எடுக்கிற எல்லா காரியமும் தொடங்கும், ஃபுல்லாக சக்ஸஸ் தான், ஃபெயிலியரே கிடையாது இப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. நம்மளுடைய மார்க்கத்தில் அப்படிப்பட்ட பொய்யான பாசாங்கான இந்த மாதிரியான விளையாட்டெல்லாம் கிடையாது. ஒவ்வொருவருமே சோதிக்கப்படும். அப்போ சோதனை ஏற்படும் பொழுது நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதுதான் அந்த நேரத்தில் தான் உறுதியானவர்களா இல்லையா என்பது அப்போதான் தெரியும். இப்போ வெளியிலிருந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. இப்போ பீச் மணல் இருக்கு, மணலில் போய் நல்ல ஒரு ஆழமான ஒரு குச்சி அல்லது கம்பை எடுத்து நல்லா என்ன செய்வோம், ஊன்ற வைக்கிறோம். அதே நேரத்தில் பக்கத்தில் கட்டட வேலை நடக்குது, அந்த இடத்துல நாம் என்ன செய்வோம், அதே மாதிரி ஒரு கம்போ குச்சியை எடுத்து காங்கிரீட்டில் ஊன்றி வைக்கிறோம். வெளியிலிருந்து பார்த்தா ரெண்டு பேருக்குமே எப்படி இருக்கும், ரெண்டுமே எப்படியானது, ரெண்டும் நேரம் நிற்குது, ரெண்டும் நேராக தான் நிற்குது. இந்த மணலில் போட்டிருக்கிறது நேராக தான் நிற்குது, இந்த காங்கிரீட்டில் இருக்கிறது நேராக தான் இருக்குது. இப்படின்னு சொல்லி ரெண்டுமே சூப்பர், ரெண்டுமே சமமானு சொல்லிடுவோமா? லைட்டாக ஒரு காற்று வந்தால் உண்மை என்னங்கிறது தெரியும். ஒரு காற்று வரும்போது என்ன ஆகும், மணலில் வச்சது ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கலாம், கொஞ்சம் இன்னும் சேர்த்து காற்று வந்துச்சுன்னா உடஞ்சி போயிடும், கீழே விழுந்துடும். காங்கிரீட்டில் இருக்கிறது அப்படி கிடையாது, இந்த கம்பியும் வளையாது, அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும். அப்போ நாம் ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது, ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது, துன்பம்னு வரும்பொழுது அப்போ உறுதியாக நிற்கிறோமா, அதுதான் மேட்ரு. நான் சாதாரணமான நேரம் 5 நேரத்துக்கு வந்துட்டும் போய் அஜுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம், சரி பாய், உங்களுக்கு கஷ்டம்னு வரும்பொழுது, துன்பம் வரும்பொழுது அப்போ என்ன செய்யற, அதுதான் கேள்வி. ஒரு கொரோனாவில் எத்தனையோ பேர் ஆட்டி படைச்சிருச்சு, எத்தனையோ பேரை ஈமான் ஆட்டி வச்சுச்சு. அப்போ அப்படிப்பட்ட பலகீனமான ஈமான் கொண்டவர்களாக இருப்பதற்கு கிடையாது அந்த முன்னாடி சொன்ன அந்த வசனங்கள். மாணவர்கள் நீங்கள் அஞ்சாதீர்கள், உங்களுக்கு சுவனத்தின் நற்செய்தி என்று சொல்றாங்க, அப்படி கிடையாது. சும்மஸ்தகிம் என்பது உறுதியாக மிக்கவர்களாக இருப்பார். இன்னும் பாருங்க நல்லா என்ன சொல்றாங்க, அதனால தான் சொல்றேன், முதலாவதாக விஷயம் என்ன, ஹௌஃபி வல் ஜூ, உங்களை நிச்சயமாக அச்சத்தை கொண்டு நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். அதற்கு ஏற்பவே நபி அவருடைய காலத்துல நமக்கும் சரி, நபி அவருடைய காலத்துல சஹாபாக்கள் பற்றி அவர்களுடைய வரலாறு அது இதுன்னு படிக்கிறோமே, அவங்க எல்லாம் அப்படியே சும்மா அப்படியே ஜாலியா நபியோட அவர்களை ஏற்றுக்கொண்டு அப்படியே சும்மா ஜாலியா இருந்தாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரும்பான்மையான வாழ்க்கை அவங்க இறக்கும் வரைக்கும் கூட, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் வேணா சொல்லலாம், அது வரைக்கும் ஒரு போர் முடிஞ்சா ஒரு ஒரு மாசம் 2 மாசம் அவ்வளோ, அடுத்து இன்னொருத்த வருவோம், அடுத்து அங்க போவோம், எவன்டா அடிப்பான்னு தெரியாது. அப்போ தொடர்ந்து அந்த பயம்ங்கிறது இருக்கு. இந்த பயம் எதுக்கு? அதே மக்கால இருக்கக்கூடிய பயந்து வாழ்ந்துகிட்டு இருந்தானா, அல்லது உலகத்துல வேற பகுதியில் இருக்கக்கூடியவங்க இப்படி பயந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்களா? எப்படா எவன்டா வருவான், என்னடா பண்ணுவான்ட்டு கிடையாது. ஆனால் இவர்கள் ஈமான் கொண்டவர்கள் என்ற அடிப்படையில நபி அவர்களை ஒடுக்க வேண்டும், அழித்தொழிக்க வேண்டும் என்பதற்காக எப்ப வேணா எவனா கங்கணம் கட்டிட்டு வருவான். அச்சத்தோடு ஒரு வாழ்க்கை, எப்ப வேணா என்ன வேணா ஆகலாம், போர் முடிஞ்சு போரு, இந்த பயத்தோடு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா வேண்டாம்டா, ஈமான் வேணா ரசூலுல்லாஹ் வேணா எடுத்து தொலைத்து வீழ்த்து விட்டு போனார்களா சஹாபாக்கள், அது உறுதியா இருந்தாங்களாம். அங்க அப்படின்னா சரி, நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய காலத்துல முஸ்லீம் இல்லைன்னு நீங்க இஸ்லாத்தை வெளியே விட்டு போனீங்கன்னா போதும், உங்களுக்கு நல்ல வாழ்க்கை, உங்களுக்கு நல்ல வாழ்க்கை. முஸ்லிம்களுக்கு தான் அடிக்கு மேல அடி, அநியாயத்துக்கு மேல அநியாயம், எங்க போனாலும் நீதி கிடைக்காது. இதெல்லாம் யாருக்கு? முஸ்லிம் மட்டும்தான். ஏன்? ஈமான் வச்சிருக்கோம். ஈமான்ங்கிற அந்த ஒற்றை காரணத்தினாலதான். அப்போ பயம் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கும், ஒரு வகையிலோ மறு வகையிலோ. அதற்காக ஈமானை விலை பேசி விட்டு போனால் அதுதான் முனாஃபிக்குகள். இப்போ நீங்க ஈமான் கொண்டவர்களா இல்லை என்று அர்த்தம். இப்போ அல்லாஹ் முன்னாடியே சொல்லிட்டானே, என்னால இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு நான் சொல்றது கிடையாது. அல்லாஹ் முதல்ல சொல்லிட்டேன், என்ன வல நபுலுவன்னக்கும் பிஷைய்யின் மினல் ஹௌஃப், சிறிதளவாவது உங்களை நாம் அச்சத்தை கொண்டு சோதிப்போம், நிச்சயமா சோதித்துத்தான் தீர்வான். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்றான், மினல் ஹௌஃபி வல் ஜூஇ, பசியை கொண்டு சோதிப்போம் என்று கூறுகின்றார். இப்படிப்பட்ட பசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஅத் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆரம்ப கட்டத்துல மக்காவிலிருந்து யாருமே ஒரு இடத்துல பேசக்கூடாது, தனியா ஷுஐப் அபூ தாலிப் என்ற இடத்துல தனியா வைக்கும் பொழுது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது. ஒரு கட்டத்தில் எந்த அளவுக்கு என்றால் அந்த அந்த அரபு நாட்டு பரத்தில் இருக்கக்கூடிய சில மரங்கள், அந்த சுமூதி இலைகள் போன்ற அந்த இலைகளை சாப்பிட்டு, இலையை சாப்பிடுவானா மனுஷன், இலையை போய் சாப்பிடுவானா? ஒண்ணுமே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? போய் காசா மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, இலையை சாப்பிடுறாங்க, இலையை தண்ணீர்ல வேக வச்சு இலையை சாப்பிட்றாங்க, அதெல்லாம் என்ன கிடைக்கும் அதெல்லாம் தெரியாது. மண்ணை எடுத்து வாயில போடக்கூடிய இலையை சாப்பிடாம இருப்பானா? யோசிக்க முடியுதா?
அப்படிப்பட்ட ஒரு நிலையில சஹாபாக்களும் சரி ரசூலுல்லாஹும் சரி அது என்ன சரி நம்ம சொன்ன தப்பா சொல்லிட்டோம்ப்பா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஓட்டு போனாங்க. இலையை சாப்பிட்டு கொண்டு ஆடு எப்படி புழுக்கையை போடுமோ அந்த மாதிரி அவர்களுடைய கழிவு மாறியது. இஸ்லாத்தை விட்டு போகலையே, இஸ்லாத்தை விட்டு விரண்டு ஓடவில்லையே. அப்ப அல்லாஹ் பசியை கொண்டு சோதிக்கிறான். சும்மா அவ்வளவு கம்பீரமாக உறுதியோடு இருக்கிறார்கள். நமக்கு இந்த மாதிரிலாம் இது வரைக்கும் எதுவும் ஏற்படலை. சாப்பிடாம இருந்துட்டோமா, ஒரு வேளை 2 வேளை, ஏதோ கொரோனா நேரத்தில் சிலர் கஷ்டப்பட்டு 1 நேரம் 2 நேரம் வேணா சாப்பிடாம இருந்திருக்கும். அன்றாடம் காட்டி ஜெயிலு போனா தான் காசு பணம் இருக்கு. ஆனால் எல்லோரிடத்துமே பணம்ங்கிறது இருக்கு. எப்படி சாப்பிட்டு கொண்டு தான் இருந்தோம். அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் சரி சாதாரண நிலையில் ஈமான் கொண்டு விட்டோம் என்றால் அது அல்ல ஈமான். கஷ்டம் துன்பம் துயரம் வரும்போது உறுதியோடு இருக்கிறாமா, அதுதான் ஈமானை தீர்மானிக்கக்கூடியதா இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் கூறுகின்றான், அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், உங்களுக்கு விளைச்சலிட சேதத்தை ஏற்படுத்தின்னு சோதிப்போம். விளைச்சலுங்கிறது என்ன, காசு பணம் புழங்கக்கூடிய விஷயம். அம்பாலி காசு பணத்திலையும் எல்லாம் என்ன செய்வான், சோதிப்பான்னு சொல்லிட்டான். உங்களுடைய வியாபாரங்கிறது எப்பவுமே போற மாதிரி ஒரே மாதிரி போகாது. நல்லா போய்கிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் போய் கரெக்டாக 5 நேரம் தொழ வேண்டியது, கொஞ்சம் அப்படி இப்படி வியாபாரம். நம்மளுக்கு தெரிஞ்ச சில சகோதரர் பார்த்தீங்கன்னா தௌஹீதில் உள்ளவர் தான். பல வருட காலமா பார்த்தீங்கன்னா ஜும்மா நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கடையை சாத்திடுவார். மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் தான், நல்ல காசு உள்ளவர். சமீப காலத்தில் கொஞ்சம் டவுனு. அப்ப அல்லாஹ்வை அதிகமாக நம்ம அஞ்சு அல்லாஹ்வுக்கு அதிகமாக விவாதத்தை செய்து அல்லாஹ்விடத்துல மன்றாடுவதை நாம் அப்படி நாம் அந்த ரோட்டு நோக்கி போகணுமா? அதுக்கு ஆப்போசிட்டா என்ன செய்யறான் சைத்தானே, கடையை சாத்துறதே கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றான், யாயுவல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ் வ தருல் பை, நீங்க உங்களுடைய வியாபாரத்தை விட்டுட்டு ஜும்மாவுடைய அழைப்பு வந்துச்சுன்னா போங்கங்கறான். அவர் என்ன செய்யறாரு, கடையை கூட்டின கடை இது மேல கூட்டுறது கிடையாது, திறந்தாச்சு. வியாபாரம் ஜாஸ்தி ஆகும். எப்படி வியாபாரம் ஜாஸ்தி ஆகும், எப்படி பரக்கத்து வரும்? எல்லாம் எந்த நேரத்துல நீ வியாபாரத்தை எல்லாம் சாத்திட்டு பள்ளிக்கு வாங்குறான், தௌஹீதுடைய அறிவும் உள்ளவர். அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, அவரு கடையை வந்து ஓபன் செய்யக்கூடிய காட்சியை பார்க்கும். நம்மளுடைய ஈமான் எப்படி இருக்குன்னு பாருங்க. அறிவு இல்லாதவங்க கிடையாது, அறிவு உள்ளவரே எப்படி. அதே நேரத்தில் நம்ம அவரிடத்துல நம்ம அணுகி சொல்லும் பொழுது சரி நான் என்ன மாத்திக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப இதுல நிறைய படிப்பனை இருக்கு. என்ன இருக்கு, ஒருத்தர் அப்படி செய்யறாங்க விட்டு நான் என்ன எனக்கு என்ன வேலைன்னு போறது கிடையாது. அறிவுரை சொல்லுங்க, அறிவுரை நம்பிக்கையாளர் பயன் தரும் அல்லாஹ் சொல்றான்ல. சொன்னோம் சரி பாய் சரிதான் அப்படின்னு சொல்லி நான் அந்த 1/2 மணி நேரம் முன்னாடி 2 மணி நேரம் நீங்க 1/2 மணி நேரம் ஆச்சு பக்கத்துல என்ன பள்ளி இருக்கு அந்த பள்ளிக்கு ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லி 1/2 மணி நேரம் மூடுறா அப்படிங்கிறார். அப்ப நமக்கு வியாபாரத்துல நஷ்டம் ஏற்படும் பொழுதும் நாம உறுதியோடு இருக்க வேண்டும். வியாபாரம் நல்லா இருக்கும் பொழுதும் சரி, வியாபாரம் டவுனா போச்சு, வண்டி ஓட்டம் இல்லை, சரக்கு சரியில்லை, நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லாட்டி சரி, அல்லாஹ் அந்த நேரத்தில் போய் கரெக்டாக 5 நேரம் பள்ளியில் தொழக்கூடிய அந்த நேரத்திலையும் கஷ்ட நேரத்திலையும் சரி நல்ல நேரத்திலும் தொழக்கூடியவராக இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் அப்படியே பேக் அடிச்சுட்டு போறது கிடையாது ஈமான். அதை முதல்ல மனசில் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகாட்டுகின்றான், வத்தமராத் வ பஷ்ஷிரி சாபிரின் வ அன்ஃபுஸி, அதாவது உங்களுடைய உயிர்கள் சேதத்தை ஏற்படுத்தியும் சோதிப்போம். இது மிக முக்கியமானது. எப்படி இப்படி நீங்கள் காசு பணம் நோய் நொடி அச்சம் பசி இது ஓரளவுக்கு அப்படி இப்படி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நின்றுட்டாலும் உறுதியாக இருந்து விட்டாலும் எந்த இடத்துல நிறைய பேர் விழுந்துடுறோம் அப்படின்னாக்கா, இறப்பு வரும்பொழுது நம்மளுடைய குடும்பத்தில் நம்மளுடைய அப்பா இறந்துடலாம், நம்மளுடைய பிள்ளை இறந்துடலாம், மனைவி இறந்துடலாம், எதிர்பார்க்கல. அப்போ அந்த நேரத்தில் உனக்கு வேற ஆள் கிடைக்கலையா, அல்லாவே இது செஞ்சிருக்கிறே, இது நியாயமா? அப்போ நம்முடைய உள்ளத்தில் என்ன வந்துடுதுன்னா, எனக்கு இந்த மனைவி இந்த குழந்தை இந்த அப்பா இந்த அம்மா எனக்கு வேண்டியது, எனக்கு சேர வேண்டியது, இது என்னுடையது, நான் உண்டாக்கியது, எனக்கு உரிமை உள்ள, இப்படிப்பட்ட எண்ணம்லாம் உள்ள இருக்குன்னு அர்த்தம். அதாவது முஸ்லீம் மூமின் எப்படி என்னணும், அல்லாஹ் கொடுத்தது இந்த அழகிய சாலிஹான மனைவி, அல்லாஹ் கொடுத்தது இந்த அழகிய சாலிஹான ஒரு பிள்ளை, அல்லாஹ் கொடுத்தது இந்த நல்ல கணவர், எனக்கு அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னு அர்த்தம். இது அல்லாஹ்வுடையது, அல்லாஹ் எடுத்துக்குவான் எப்ப வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்போமே ஆனால் நம்ம ஆட்டி படைக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான நமக்கு ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு இருக்கிறது. என்னவென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னாக்கா, ஒரு முறை வந்து அவங்களுடைய மகளார் ஒருத்தங்க அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னா, அவங்களுடைய பிள்ளை இறக்கிறதுக்கு இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆள் அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள் அனுப்பி வைக்கும் பொழுது அவங்க இறக்குறாங்க அப்படின்ற மாதிரி நிலைமை ஆனவங்க. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொன்னோம், அவங்க சொல்றாங்க, இன்ன லில்லாஹி மா ஹத வலஹு மா அதா, அல்லாஹ் கொடுத்ததும் அவனுடையது தான், அல்லாஹ் எடுத்துக்கொண்டதும் அவனுடையது தான். குல்லுன் இந்தஹு பி அஜலின் முஸம்மா, ஒவ்வொன்றுக்குமே அல்லாஹ்விடத்தில் ஒரு காலத்தவணை இருக்கிறது.
என்று சொல்லிட்டு ஃபல் தஸ்பிர் வல் தஹ்தசிப், எனவே நீங்கள் பொறுமை மேற்கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடைக்கும். எனக்கு இந்த முசீபத்தை பொறுமையோடு நான் காத்துக்கொள்வதால், அதை நான் பொறுத்துக் கொள்வதால் அல்லாஹ்விடத்தில் எனக்கு கூலியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆதரவு வையுங்க என்று சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு அறிவுரை எந்த நேரத்தில் யாருக்கோ என்னமோ நடக்கும் பொழுது எவனுக்கோ சொல்றது கிடையாது, சொந்த பேரன் சொந்த குழந்தை அந்த நேரத்தில் சொல்றாங்க. ஆனாலும் கூட தாங்க முடியாம அவங்க அல்லாஹ் மீது ஆணையாக நீங்க வந்துதான் ஆகணும் என்று நபி அவர்களிடத்துல ஆள் அனுப்பும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்கன்னா வராங்க. வந்த பிறகு அந்த நேரத்தில் நின்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், அழுகுறாங்க தாரத்தரையா. அங்க அருகாமல் இருக்கக்கூடிய தோழர் கேட்கிறாங்க, அல்லாஹ் விட்டுறாங்க, நீங்க அழுகிறதா? ஏனென்றால் கம்பீரமான எல்லாத்துக்குமே உறுதி அளிக்கக்கூடிய ஒரு நபர் இவர் அழுகிறாரா, எப்படி இருக்குன்னு பாருங்க. எவனா ரோட்ல போறவங்க வரவங்க கூட கிடையாது, அல்லாஹ்வின் தூதர் நாங்க சூப்பர் ஹியூமனா பாக்குறாங்க, நீங்க அழுகிறதா? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்ன செய்யறாங்க, நான் யாரு தெரியுமா, எது தெரியும், அப்படியெல்லாம் கிடையாது. மனுஷன்னா அந்த கஷ்டம் துன்பம் பெரும் உள்ளத்தில் இருக்கதான் செய்யும், அது வெளிப்படதான் செய்யும். அந்த நேரத்தில் சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆதி ரஹமத்து ஜஅலல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹி வ இன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹி ரஹ்மான். இந்த நேரத்தில் பிரபலமான ஹதீஸ் இந்த நேரத்தை தான் சொல்றாங்க. என்ன, அல்லாஹ் இது அவனுடைய அடியாருடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ரஹ்மத். இந்த ரஹ்மத்துங்கிறது அல்லாஹ்வினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. இந்த மாதிரி யார் பிறருக்கு கருணை காட்டவில்லையோ அவருக்கு ரஹ்மான் கருணை காட்ட மாட்டான்னு சொல்றாங்கல்ல, இந்த நேரத்தில் அந்த மாதிரி சொன்னாங்க. சாதாரண ஒரு பையன்ல சாதாரண ஒரு தத்துவமா சொல்லல, அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் ஏற்படும் பொழுது துன்பம் ஏற்படும் பொழுது அழுகிறது என்பது ஒரு மனுஷனுடைய இயல்பு என்பதை வெளிப்படுத்துறாங்க. இந்த உச்சகட்டமாகவே அழகிய மற்றொரு படிப்பினையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொந்த குழந்தை இறக்கும் பொழுது என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கா, அந்த இப்ராஹிம் அந்த குழந்தை பல ஆண்டுகளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண் குழந்தையே கிடையாது. காசிம் என்ற குழந்தை இருந்துச்சு, இறந்தாச்சு. ஆண் குழந்தையே கிடையாது. ரொம்ப பல ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை பிறகுது. கொஞ்சம் நஞ்சம் பாசம் இருக்குமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் நஞ்சமா பாசம் இருக்கும், உங்களுடைய எல்லா உள்ளமும் அந்த குழந்தை மேலதான் இருக்குங்கிற அளவுக்கு அவ்வளவு பாசம் இருக்கும். ஒரு ஆண் குழந்தை இப்ராஹிம் அப்படிங்கிற குழந்தை. ஆனால் அந்த குழந்தை நல்லா இருக்குது, திடீர்னு உடல்நிலை பாதிக்கப்படுது, இறந்து விடும் என்ற நிலைக்கு மாறும் பொழுது அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சொல்லப்படுது. அவங்க வராங்க, பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துட்டு, இன்னல் ஐன தஸ்மா, குழந்தை மூச்சு இறைக்குது, உள்ள அப்படியே இந்த நெஞ்சு சத்தம் கேட்குது, சக்கராத் வந்துருச்சுங்கிற அந்த நேரத்தில் ஆம்புலன்ஸ் கூட்டு போக முடியாது, வேற எங்கேயுமே போக முடியாது. கஷ்டம் ஏற்பட்டுருக்குது, துன்பம் ஏற்பட்டுருக்குது. யாருக்கு? சஹாபிக்கு, அவருக்கு, அல்லாஹ்வின் தூதருக்கே. கிறிஸ்தவர்களாகட்டும் மற்றவர்களாகட்டும் அந்த நேரத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவர் பொய்யர்களை உண்மையாளங்கிறது இது ஒரு ஆதாரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயோ இந்த மாதிரி ஏதோ வார்த்தை அறிவியல் இருக்கு அந்த மாதிரி சொன்னாங்களா? பொய்யராக இருந்த அந்த நேரத்தில் வாயில் வந்திருக்குமா? கண்ணிலே அந்த நேரத்தில் சொல்லியிருப்பாங்களே. மற்றவருக்கு அட்வைஸ் கொடுக்கறதுங்கிறது அப்போதானே காமிக்கணும். இந்த நேரத்தை துக்கம் தாங்க முடியாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இன்னல் ஐன ததுமா, என்னுடைய கண்கள் தாரை தாரையாக நீர் வார்க்கின்றது, கல்பு யஹஸனு, என்னுடைய உள்ளம் கவலையால் சூழ்ந்து கொண்டிருக்கிறது, உள்ளம் முழுக்க கவலை தான், அவ்வளவு துன்பம் கஷ்டம் துயரம் இருக்கிறது. நகூலு இல்லாமா யர்தா ரப்புனா, ஆனாலும் கூட எங்களுடைய ரப்பு எதை விரும்புகின்றானோ அதை தாண்டிய ஒரு சொல் எங்களுடைய வாயிலிருந்து வராது. இப்படிப்பட்ட ஒரு படிப்பினை ஒருத்தர் பயானுக்கு ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சு பேசுறது கிடையாது. ஒரு பையனுக்கு ஸ்கூல்ல இதுதான் ஸ்பீச் போய் பச்சு போய் இது கிடையாது. எனக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் துன்பம் வரும் பொழுது எப்படி யதார்த்தமான இப்படிப்பட்ட ஒரு பேச்சு வராது. கண்ணிலிருந்து நீர் வருது, உள்ள முழுக்க கவலையாக இருக்கிறது. ஆனால் ரப்புர் ரஹ்மான், ரஹ்மானுக்கு பிடிக்காத, அவன் பொருந்தி கொள்ளாத ஒரு வார்த்தை எங்களுடைய வாயிலிருந்து வராது. இப்ராஹிமே, உங்களுடைய பிரிவு எங்களை மிகப்பெரிய ஒரு கவலையில் ஆழ்த்தி இருக்கிறது. இப்படி சொல்றாங்களே தவிர அல்லாஹ்வை எதிர்த்து பேசல, ஒரு வார்த்தை பேசல. அப்போ இதெல்லாம் சம்பவமாக கேட்டுக்கொண்டு போவதற்கு கிடையாது. நமக்கு ஒரு கஷ்டமன் வரும் பொழுது, துன்பமன் வரும் பொழுது நாம அதை எப்படி எதிர்கொள்கின்றோம்? சாதாரண நல்ல நிலைக்கெல்லாம் நாம் அப்படியே ஸ்ட்ராங்கா இருந்துட்டு அதற்கு பிறகு நாம் என்ன செய்கிறோம்? அப்படியே கஷ்டம் வரும்பொழுது பேக் அடித்துடுறோமா என்றால், அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் ரொம்ப பலகீனமான ஒரு ஈமான் கொண்டவர்களாக இருப்பார்கள். அடுத்த நிலை முனாஃபிக்கு தான். அதற்கு அடுத்த நிலை இஸ்லாத்தை விட்டே போயிட வேண்டிய நிலை ஏற்படும். எனவே நாம் அந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஒவ்வொன்றாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தில் சொல்கின்றான்,
வபஷ்ஷிரி சாபிரின், இவ்வளவு வகையில் உங்களை நாம் சோதித்தாலும் சரி அதையெல்லாம் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத நீங்க எப்படி சொல்றான் என்றால் வபஷ்ஷிரி சாபிரின், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்வீர் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த கஷ்டம் துன்பமெல்லாம் வரும், முதலாவது மிகப்பெரிய ஒரு ஆயுதமும் என்னவென்றால் பொறுமை மேற்கொள்ளும், பொறுமையாக இருங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இவர்கள் தான் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி துயரம் வந்தாலும் சரி உடனடியாக இன்னா லில்லாஹி, நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள். இது எப்பன்னு சொல்றது? ஒருத்தர் இறந்தால் மட்டும் கிடையாது, வியாபாரத்தில் நட்டம், கால் அடிபட்டுருச்சு, கஷ்டம் துன்பம் துயரம் எது உடனே இன்னா லில்லாஹி, நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள், இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்களே அல்லாஹ் இடத்துலப்பா திரும்ப போக போறோம். எங்க வாப்பா இறந்துட்டாரு, குழந்தை இறந்துருச்சு, எதிர்பார்க்கல, முடிஞ்சது செஞ்சோம், அவர் மட்டும் தான் போக போறாரா? நானும் தான் போக போறேன். அவர் எங்க போனாருன்னு தெரியாத மாதிரி மற்ற மதங்கள் மாதிரி இஸ்லாம் அப்படி அம்போன்னு விட்டுருச்சா? கிடையாது. சரியான முறையில் அவர் வாழ்ந்துருப்பாரு. ஆனால் அவர் போயிருக்கிறார், பின்னாடி நாம போவோம், நாம சந்திப்போம். வெளியூர் போவதை போலதான், திடீர் போறாரு, கனடா போறாரு, சவுதி அரேபியா போறாருன்னா எப்படி போகும்போது அந்த பிரிவு இருக்கும், கஷ்டம் இருக்கும். ஆனால் திரும்ப வந்துருவாரா இல்லையா, திரும்பி பாப்போமா இல்லையா? அப்படிப்பட்ட யதார்த்தமான ஒரு நிலைங்கிறது எப்போ ஏற்படும் என்றால் சாதாரணமான நிலையில அசாத்தியமான நம்பிக்கை நம்மள ஊன்றி கொண்டால் மட்டும்தான் முடியும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாக உறுதியானவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய முதலாம் முறையை முடிக்கிறேன். வாஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹ். முஸ்லிம்களுக்கு எதிரான அந்த அநீதிகளும் அக்கிரமங்களும் ஒவ்வொரு நாளும் அதிகமாக சென்று கொண்டிருப்பதை நான் பார்க்கிறோம். அந்த வகையில் தற்போது கடந்த ஒரு 2 வாரமாக உள்ள ஒரு பிரச்சனையாக இருப்பது என்னவென்றால் இந்த ஐலோ முகமது என்ற அந்த பெரிய ஒரு விஷயம். முஸ்லிம்கள் அவர்களுடைய நேசத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஐ லவ் முகமது தன்னுடைய நெஞ்சில் அப்படியே எழுதியிருக்கிற வயசானவர், அவன் நெஞ்சில் அவன் என்ன பிடிச்சிருக்கோ அவன் அதை செய்கிறான், வலா முசீபத்தை செய்யலை, அவனுக்கு என்னமோ அவனுடைய விருப்பத்தை அவனுக்கு விளக்காட்டான், அதுக்கு வழக்கு பதிவு செஞ்சு உள்ளே போகிறான். எந்த செக்ஷனில் இருக்க உலகத்தில் யாராச்சும் இந்த மாதிரி செய்ய முடியுமா? செய்திருக்கிறார்கள். ஊடகங்கள் வாய் மொழி கொண்டிருக்கிறது. கைது செய்து போடுவது மட்டும் கிடையாது, சில தவறான தகவல் கூட அறிந்தவர்களும் பரப்புறாங்க. முன்னாடி எல்லாம் அப்படி சொன்னாங்க, இப்பெல்லாம் பயந்துட்டாங்க, பேக் அடிச்சிட்டாங்க என்று அறிவுள்ளவர்கள்லாம் இப்படிலாம் மக்கள் மத்தியில் பேசினா என்ன ஆகும்? அறிவுள்ளவர்களே அது வந்துச்சு, பிரச்சனையா இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பேக்கெல்லாம் அடிக்கல, அவன் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். முஸ்லீம்கள் எந்த சும்மா வழக்கு போடுவதில் மட்டுமே பல 100 பேர் உள்ள இருக்கிறாங்க. அது போக வீடுகளை இடிக்கிறான். நேற்று முன்தினம் பள்ளிவாசல் இடிச்சிருக்கிறான், மேரேஜ் ஹால் வச்சிருக்கிறாங்க, ஹாலையும் இடிச்சாச்சு, ராணுவத்தெல்லாம் அந்த இறக்கி அடிக்கிறான். ஒரு பிரச்சனையே கிடையாது. இதுவே மற்ற சமூகத்தை சேர்ந்தவருக்கு ஏதாவது சின்ன ஒரு கீரல் வந்தாலும் சரி, பெரிய ஒரு போஸ்ட்ல வரக்கூடியதாக இருக்கும். தன்னுடைய ஒரு நம்பிக்கை, தன்னுடைய ஒரு விருப்பத்தை சொல்றான், யாரையும் அசிங்கமா திட்டல, வன்முறையை தூண்டல, பாசிச பயங்கரவாதிகள் மாதிரி. ஆனால் இப்படிப்பட்ட அட்டூழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நாம முஸ்லிம்களுக்கு ஒன்றும் தெரியும், நம்ம பாட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். இது ஒரு புறம் இருக்க, பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடியது கொஞ்சம் அட்டூழியம் கிடையாது. சுமூத் அப்படிங்கிற அந்த ஃப்ளோட்டிலா அங்கே இருக்கக்கூடிய உலகத்துக்கு பல நாடுகள்ல இருந்து என்ன செய்யறாங்க, கப்பலில் போறாங்க, காசாவுக்கு போய் சேர்ந்து அங்கே அந்த மக்களுக்காக பேபி ஃபார்முலா, அது குழந்தைகளுக்கான தேவையான அந்த பொருள், டயப்பரு, சாப்பாடு, தண்ணி இதை கொண்டு போறான். ரொம்ப அருகாமையில் நெருங்கியாச்சு, ஒரு 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த தடவை வந்துடுறாங்க. ஏன்னா ஒரு கப்பல் 2 கப்பல் கிடையாது, மிக அதிகமான எண்ணிக்கை. ஒவ்வொருத்தர கிரேட்டா துன்பகிற மிக முக்கியமான ஒரு நபர், கிளைமேட் ஆக்டிவிஸ்ட். அந்த பெண் இருக்கட்டும், எல்லாரும் அவங்க 2வது தடவை போறான். ஒரு நம்ம எல்லாம் முஸ்லீம்னு சொல்றது கேவலமா அசிங்கமா தலை குனிஞ்சு போகணுங்கிற அளவுக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் வீரியமா நிற்கிறாங்க. நாம ஒரு பக்கம் முஸ்லீம் அரபு அவனெல்லாம் திட்டிட்டு இருக்கிறோம், நான் முஸ்லீம் அல்லாதவர் வச்சு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் அல்லாதவர் ஸ்ட்ராங்கா நிற்கிறான். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அமெரிக்கா ஆகட்டும், யூகே ஆகட்டும், பிரான்ஸ் ஆகட்டும், பெல்ஜியம், எல்லா இடத்துலையும் முஸ்லீம் அல்லாதவர்கள் அதிகமாக நிற்கிறாங்க. முஸ்லீம்கள் கோழைகளாக இருக்கக்கூடியவர்களாக பார்க்கிறோம். ரொம்ப அவங்களுக்கு அளவு விட பல மடங்கு இருக்கணும்ல, அப்படி கிடையாது. முஸ்லீம்களும் இருக்கிறாங்கிற அளவுக்கு தான் போகுது. மன்னர்கள் அப்படின்னா மக்களும் அந்த அளவுக்கு தான். அப்ப அவர்கள் என்ன செய்யறாங்க, எல்லா கப்பலுமே பறிமுதல் செய்கிறார்கள், சாப்பாடு தண்ணி தான் கொண்டு போறாங்க. ஒவ்வொரு நாளும் அடி கொடூரமான முகரையில் அவர் அழித்தொழித்து கொண்டு இருக்கிறார்கள். நாம நம்முடைய சக்திக்குட்பட்டு நாம செய்ய வேண்டியது 2 விஷயங்கள் தான் செய்ய முடியும், குறைந்தபட்சம் அதையா இருந்தாலும். ஒன்று, இஸ்ரேலிய ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்மளால முடிஞ்சளவுக்கு அதை விடுவது. இந்த மெக்டொனால்ட்ஸு இங்கெல்லாம் அதிகமாக சாப்பிடலனா கூட போகக்கூடியவங்கள இருந்தீங்கன்னா ஸ்டார் பக்ஸ் அந்த பக்கமே தலை வச்சும் போகக்கூடாது.
நமக்கு தெரிஞ்சவங்க இடத்துலயுமே ஒருத்தராச்சு நமக்கு தெரிஞ்சவன் அதுல போவானா போகக்கூடாது என்பதற்கான காரணத்தை சொல்லுவோம். எல்லாம் இஸ்ரேலிய பயங்கரவாதத்திற்கு கை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே மாதிரி தான் இந்த பெப்சி ஆகட்டும், கொக்கோ கோலா ஆகட்டும், இது எல்லாம் நம்மளால எவ்வளவு முடியுமோ. ஏன்னா இஸ்ரேலிய ப்ராடக்ட் அவங்களுக்கு லிங்கான அமெரிக்கா ப்ராடக்ட்னா நிறைய இருக்குங்கிறதுக்காக நாம என்ன செய்யறோம் அப்படின்னாக்கா, அது என்ன பண்ண முடியாது, தவிர்க்க முடியாது என்று சொல்லி எல்லாத்தையும் எடுத்து நம்ம உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி கிடையாது. ஹிக்மத்தான முறையில் இதை கையாளணும். ஒன்னு நாள் நம்மளால பெப்சி கொக்கோ கோலா அதை சார்ந்து இருக்கக்கூடியது பலாபசி இருக்கிறாங்க, நாங்கள் இதை விட்டு போகிறோம். ஏன்னா அவன் ஃபுல்லாக அதை என்ன செய்யறான், ஆக்கிரமிப்பு பாலஸ்தீனத்தில் அவனுடைய ஃபேக்டரி எல்லாம் வச்சு எல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்படி என்னென்ன கம்பெனி எல்லாம் அதை அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, அதிலிருந்து நம்ம வெளியே வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நெஸ்லே கம்பெனிலாம் 1008 இருக்கு. நம்மளால என்ன முடியுமோ அதிலிருந்து வெளியே வருவது. ரெண்டாவது, போராட்டம் ஆர்ப்பாட்டம் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம நிச்சயமா நம்மளுடைய பங்களிப்பை நம்மளால முதல்ல கட்டாயமாக செலுத்துவது. எல்லா இடத்துலயும் பதில் சொல்லணும்ல. நாம ஒரு போராட்டம் அடிக்கிறேன், ஆர்ப்பாட்டம் அடிக்கிறாங்கன்னா நான் அங்கே போய் நின்ன உடனே போய் அங்கே போய் நிற்க போகுது அப்படின்னு சொல்லி சைத்தான் உள்ளத்துல எண்ணத்தை போட்டு அங்கேருந்து வேலையை விட்டுட்டு போக செஞ்சிடலாம். எனக்கு என்ன முடியும் அதை செய்யணும்ல. அநீதிக்கு இடங்க எதிராக நாம இங்க இருந்தாலும் பண்ண முடியும். அந்த காலத்துல இருக்கிறோமா, அல்லது இங்க இருந்து ஏதாவது வச்சு நம்ம போக முடியுமா, அல்லது நம்ம போயிருந்தா கூட என்ன நேருக்கு நேரம் மோதி செய்யக்கூடிய சண்டையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருந்தா ஹமாஸ் மட்டுமே போதுமே அந்த பயங்கரவாத நாடை அழிப்பதற்கு. அப்படி கிடையாது. நமக்கு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சா அந்த அளவுக்கு நம்ம கலந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு கண்டன பேரணி ஆர்ப்பாட்டம் என்ன செய்யப்பட்டிருக்கு, அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ மாலை 3 மணிக்கு பேரணி துவங்கக்கூடிய இடம் வந்து ஆத்து பலமாக இருக்கிறது. இதில் வந்து செந்தில்வேல் போன்ற முக்கியமான ஊடகவியலாளரும் என்ன செய்யறாங்க, அவர் பேசக்கூடியவர்களாக இருக்கிறாரு. எனவே அதில் நம்மளுடைய அந்த பங்களிப்பை நம்மால் என்ன முடியுமோ அதையும் செய்யணும். அதே போல தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடகங்களாக நண்பர்களிடத்தும் சரி அதை தொடர்ந்து அதை பற்றி பேசக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. நம்ம ஏற்கனவே பலமுறை சொன்ன மாதிரி குமுத்து நாசிரா கூட இந்த இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் ஓதுறது கிடையாது. ரொம்ப கேவலமா அசிங்கமான மோசமான நிலையில இருக்கிறோம். தௌஹீத் தெரிஞ்சவனும் சரி தெரியாதவங்க சரி 2 வருஷமா சாப்பிடாம இருக்கிறான், 2 வருஷமா தண்ணி இல்லாம இருக்கு, செத்து கொண்டு இருக்கு. ஆனா என்னால குமுத்து நாசிரா தான் ஓடுது, அதையாச்சும் செஞ்சு தொலைக்கிறோமா? அதை கூட செய்யறது கிடையாது. 1 மாசம் 1.5 மாசம் உலகம் முழுக்க அதிகபட்சம் 2 மாசம் ஓதி இருப்பாங்க. அதுக்கப்புறம் விட்டாச்சு. தொழுகையில என்ன ஒரு 20 செகண்ட் ஓதி கிழிச்சிருவீங்களா? ஒரு 15-20 செகண்ட். ஆனா ஓதுனா நாங்க 1 மணி நேரம் ஓதுவோம்னு சொல்லி குனுத்து நாசிராவே பிஜாத்தான முறையில ஓதி அதையெல்லாம் விட்டு குனுத்து நாசிரா 3 நிமிஷம் ஓதுறாங்க. எதுக்கு 3 நிமிஷம் ஓதுற? நபி ஸல்லல்லாஹு ரொம்ப சின்னதாக ஓதுறாங்க. சின்னதா இருந்தாலும் சரி ஐவேளை தொழுகையில ஓதக்கூடியவர்களா இருக்கிறோமா அதன் கூட செய்யறது கிடையாது. ஒவ்வொருவரும் இன்னைக்கு ஜமாத்துல தொழுதும் சரி, நம்ம வீடுகளில் தொழுதாலும் சரி, ருக்குவுடன் எந்திரிச்ச உடனே எல்லா இடத்துல கையை ஏந்தி பிரார்த்தனை செய்யக்கூடாது இருக்க வேண்டும். நம்மளுடைய தாய்மொழியில தாராளமாக கேட்கலாம். அவர்களுக்கு ஆதரவாக அல்லாஹ் உணவை அளி, அவர்களை பாதுகாப்பு செய், இந்த பயங்கரவாதிகள் பெயரை சொல்லி பெஞ்சமின் நெட்டன்யாஹுவை நாசமாக்கு என்றும் ஸ்மார்ட்ரிச்சை நாசமாக்குன்னு சொல்லி அந்த யாரெல்லாம் பயங்கரவாதத்தை செய்கிறார்களோ அவருடைய பெயரை குறிப்பிட்டு அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்வது நபியோட வழக்கமா இருக்குது. இதையும் கூட செய்யலன்னா சும்மா அவன் சரியில்லை இவன் சரியில்லை அதெல்லாம் சரிப்பா நீ என்ன செஞ்ச. நம்ம ஒவ்வொருவருக்குமே 100 மார்க் பேப்பர்ல எக்ஸாம் எழுதிருக்கிறோம். என்னால என்ன செய்ய முடியுமோ அதுல 100க்கு எவ்வளவு மார்க் போட்டுக்குவே அப்படின்னு நம்ம பாலஸ்தீன விஷயத்துல போட்டுக்கணும்னா நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. 1 மார்க் போடலாமா? 1 மார்க், அரை மார்க் அதிகபட்சம் செஞ்சதுன்னா வீடியோ பார்த்து கண்கள் இருந்து தண்ணி மேற்கு வந்துருக்கலாம். அது மனுஷங்க எவனை அடிச்சாலும் மனுஷங்க அந்த இயல்புல வரும். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லாதாகட்டும் என்னுடைய சக்தியை எந்த வழியில சக்திக்குட்பட்ட செயல்படுத்த முடியுமோ அதை நான் 100% செஞ்சு விட்டேனா 2%, 1% செய்யலாம். ஏன் அவரு செய்வாரு இவரு செய்வாரு என்னால கிடையாது. இப்படிப்பட்ட நம்மை கொண்டு ஒவ்வொருவரும் தானே ஸ்மூத் ஃப்ளோட்டிலாங்கிற அந்த கப்பல்ல இருந்து போறாங்க. அவனுக்கு குடும்பம் இல்லையா, அவனுக்கு வியாபாரம் இல்லையா, நாளைக்கு அவன் திரும்ப வீட்டுக்கு வருவானு தெரியாது, போயிருக்கிறாங்களே. அப்படிதான் நம்மளால செய்ய முடியும். உலகத்து இன்னைக்கு வந்து 50 முதல்ல 1 கப்பல் 2 கப்பல் தான் போச்சு. இன்னைக்கு 50 100 போகுது. நாளைக்கு 1000 2000 போச்சு. அவன் என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் அடிச்சு கொள்ள முடியுமா? ஒரு அளவுக்கு தான் முடியும். இதுவே மிகப்பெரிய நல்ல ஒரு ஹிக்மத்தான ஒரு வேலை தான். ஒரு 1000 கப்பல் போகுது, 2000 கப்பல் போகுது, என்ன பண்ணுவான்? 2000 கப்பல் அவனை தடுக்க முடியுமா? பாலஸ்தீனத்தை இருக்கக்கூடிய அந்த அரபியை அடிச்சா கேட்பதற்கு நாதி இல்லை. உலகத்திற்கு மற்றவங்க அடிச்சனா இதுவே மிகப்பெரிய புரட்சி, மிகப்பெரிய நல்லது. ஆனா இதை பற்றி உலகம் பேசுறது இல்லை, பேச விடுவது கிடையாது. அறிவு ஜீவிகளும் பேசுவது கிடையாது. எல்லாரும் போகணும். இது பெரிய விஷயமா? மக்கள் எல்லாம் அவங்க பக்கம் தான் இருக்கிறாங்க. ஒரு கலெக்ஷன் பண்ணி கப்பல் அமைத்து கொண்டு ஒரு 1000 கப்பல் 3000 கப்பல், அல்லாஹ்வுடைய கடல் மிக பெரியது. 3000 கப்பல் போறோமா? அதை பத்தி யோசிக்கிறோமா? அதை பத்தி திட்டமிடுறோமா? அதெல்லாம் கிடையாது. இப்ப நம்மளால என்ன முடியுமோ நம்ம என்ன செய்யும். சென்னையில இருந்து கூட என்ன செஞ்சுக்கிறாங்க, சிலர் என்ன செஞ்சுக்கிறாங்க, பாலஸ்தீன மக்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி அனுப்பக்கூடியவர்களுக்கு என்ன முடியுமோ 5 காசு நம்ம கொடுத்துருக்கிறோமா, கொடுக்கல. யார் இடத்துல எப்படி கொடுத்தா அது போய் சேரும் அப்படிங்கறது ஆய்வு செஞ்சிருக்கோம், ஆய்வும் செய்யல. அப்ப என்னதான் செய்யறோம்?
இப்போ வாட்ச் நியூஸில் பார்த்தாப்பா என்ன பண்ணுறது, இது அல்ல ஈமான். சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொன்னால் நம்மளுடைய சக்திக்கு உட்பட்டு நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை நாம் ஒவ்வொரு நாளுமே அனுதினமுமே குறிப்பிட்ட நேரத்தை எடுத்துக்கொண்டு நாம் செய்ய கடமைப்பட்டுள்ளோம். இல்லை என்றால் அந்த மக்கள் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம், அவங்க அடி வாங்குறான், அவன் நாசம் போயிடுவான், அழிஞ்சு போயிடுவான்ட்டு. ஆனால் உண்மையில் நமக்கு தான் அடி வாங்கி கொண்டு இருக்கிறோம். மறுமையில் நம்முடைய இந்த வாழ்க்கை முட்டமாக சேதமாக போயிடும். அந்த மக்களுக்கு என்ன முடியுமோ அதை நம்ம சக்திக்கு உட்பட்டு செய்ய வேண்டும் என்று கூறி என்னுடைய 2ஆம் முறையை முடிக்கிறேன். வாக்குதான் வந்துள்ளதாக